நேயர்களின் இனிய கவனத்திற்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் ஃபர்ஸ்ட் ஏசி புறநகர் ரயில் வந்து இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. 19/4/2025 காலை பீச் ஸ்டேஷன்லேருந்து 7 மணிக்கு தொடங்கியிருக்காங்க. டெய்லியும் 3 சர்வீஸ் தான் இந்த ட்ரெயினை இயக்குறாங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் இதில் சர்வீஸ் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் இல்லைங்க. இந்த ட்ரெயினோட பயண அனுபவம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன வசதிகள் இருக்குது, டிக்கெட் ஃபேர் எவ்வளவு, டைம் ஷெட்யூல் என்ன அப்படின்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. முதல்ல இந்த ட்ரெயினோட கலரை பற்றி சொல்லிடணும். ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. மற்ற புறநகர் ட்ரெயினோட கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயினை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஏற்கனவே நம்ம மெட்ரோவில் வந்து ஏசி ட்ரெயினில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் ஏசி சில்னஸ் நிறையாவே இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபேன் யூஸ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ்லேயும் சீட்டு இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேன் யூஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரலாக இருக்கிற அந்த ஏசியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறது வந்து நல்லாவே இருக்குது. ஆட்டோமேட்டிக் டோர் லாக் பண்ணுறதுனால உங்களுக்கு நாய்ஸே இல்லைங்க. அதே போல் வைப்ரேஷன்ஸ் வந்து நிறையவே கிடையாது. ஸ்பீடு அப் டு 90 km வரைக்கும் போயிட்டுருக்குங்க. என்னென்ன வசதிகள் இருக்குது? ஏசி இருக்குங்க, ஆட்டோமேட்டிக் டோர் லாக், சிசிடிவி கேமரா, பேசஞ்சர்ஸ் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குங்க. சிட்டிங்கில் வந்து 1106 பேர் வந்து நம்ம வந்து போகலாம். அதே போல் ஸ்டாண்டிங்கில் வந்து 3798 பேர். டோட்டலாக 4914 பேர் வந்து இந்த ட்ரெயினில் போகலாங்க. டோட்டல் 12 பெட்டிகள் வந்து இதில் இருக்குது. வேளச்சேரி டு பீச் வழித்தடத்தில் இந்த ட்ரெயின் வந்து இயக்கப்படாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 9 கார் தான் வந்து வேளச்சேரி டு பீச் ஸ்டேஷன் வழித்தடத்தில் இயக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற 12 கார் உள்ள இந்த ஏசி ட்ரெயினை வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து செட் ஆகாது. அதனால் அந்த வழித்தடத்தில் கண்டிப்பாக இயக்கப்பட மாட்டாதுங்க. பீச் டு வேளச்சேரி வழித்தடத்தில் இந்த ஏசி ட்ரெயின் கண்டிப்பாக வராதுங்க. டைம் ஷெட்யூல்: பீச்சிலேருந்து காலை 7 மணிக்கு கிளம்புற ட்ரெயின் தாம்பரம் 7:42 மணிக்கு போய் சேரும். செங்கல்பட்டுக்கு 8:35க்கு போய் சேர்ந்துருங்க. அதே போல் 3:45க்கு பீச்சிலேருந்து கிளம்புற ட்ரெயின் வந்து தாம்பரத்துக்கு 4:26க்கு போய் சேர்ந்துடும். தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு 5:25க்கு போய் சேர்ந்துருங்க. இரவு 7:35 கிளம்புற ட்ரெயின் 8:30க்கு தாம்பரம் போய் சேர்ந்துடும். செங்கல்பட்டுக்கு சர்வீஸ் கிடையாதுங்க. டெய்லியும் 3 சர்வீஸ் தான் இருக்குது. காலையில் 7 மணிக்கு, மத்தியானம் 3:45 மணிக்கு, இரவு 7:35 மணிக்குன்னு 3 சர்வீஸ் தான் வந்து பீச்சிலேருந்து இருக்குங்க. அதே போல் மறுமார்க்கமாக செங்கல்பட்டுலேருந்து பீச்சுக்கு காலையில் எந்த சர்வீஸுமே கிடையாதுங்க. தாம்பரத்துலேருந்து தான் பீச்சுக்கு சர்வீஸ் இருக்குது. தாம்பரத்துலேருந்து காலை 5:40க்கு கிளம்புற ட்ரெயின் வந்து 6:45க்கு வந்து பீச்சுக்கு வந்து சேர்ந்துடும். காலை 9 மணிக்கு செங்கல்பட்டுலேருந்து கிளம்புற ட்ரெயின் 9:41க்கு தாம்பரம் வந்து சேர்ந்துடும். 10:30க்கு வந்து பீச் போய் சென்றடையுங்க. அதே போல் செங்கல்பட்டில் மாலை 5:45 மணிக்கு கிளம்புற ட்ரெயின் தாம்பரத்துக்கு 6:26க்கு வந்து சேர்ந்துடும். தாம்பரத்துலேருந்து கிளம்புற ட்ரெயின் 7:15க்கு வந்து பீச் வந்து சேர்ந்துருங்க. பீச்சிலேருந்து இரவு வந்து தாம்பரம் வரைக்கும் தான் சர்வீஸ் வந்து இருக்குங்க. ஏன்னா தாம்பரத்தில் தான் பனிமனை வந்து இங்கே இருக்குது. இதனோட ஏசி வெண்டெல்லாம் சரி பண்ணுறதுக்காக பனிமனை வந்து தாம்பரத்தில் தான் வச்சுருக்காங்க. இரவு 8:30 மணிக்கு தாம்பரம் போய் சேர்ந்துருங்க. டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாங்க. மொத்தம் 15 ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. பீச்சு, கோட்டை, சென்னை பார்க், எக்மோர், மாம்பலம், கிண்டி, சென்ட் தாமஸ் மவுண்ட், திரிசூலம், தாம்பரம், பெருங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி ஹால்ட், சிங்கப்பெருமாள் கோயில், பரனூர், செங்கல்பட்டு. பீச் ஸ்டேஷன்லேருந்து கோட்டைக்கு போகிறதுக்கு 35 ரூபா, சென்னை பார்க்குக்கு 35 ரூபா, எக்மூருக்கு 35 ரூபாங்க. மாம்பலம் போகிறதுக்கு 40 ரூபா, கிண்டிக்கு 60 ரூபா, சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு 60 ரூபா, திரிசூலத்துக்கு வந்து 60 ரூபா, தாம்பரத்துக்கு 85 ரூபா, பெரங்குளத்தூருக்கு வந்து 85 ரூபா, கூடுவாஞ்சேரிக்கு 90 ரூபா, போத்தேரிக்கு 90 ரூபா, சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு 100 ரூபா, பரனூருக்கு 105, செங்கல்பட்டுக்கு 105ங்க. மினிமம் 35 ரூபாயிலிருந்து செங்கல்பட்டுக்கு 105 ரூபா வரைக்கும் டிக்கெட் ஃபேர் இருக்குது. இந்த கட்டணத்தை நீங்கள் மெட்ரோவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியுது. நீங்கள் சென்னை பீச்சிலேருந்து செங்கல்பட்டுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டில் போனீங்கன்னா வெறும் 50 ரூபா தாங்க ஆகும். இல்லை ஒரு மெயில் எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா 35 ரூபா தான் ஆகும். ஆர்டினரி இஎம்ஐயில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 15 ரூபா தான் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு காஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதோட டிக்கெட் ஃபேர் வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்டினரி ட்ரெயினில் போகிற ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிற டிக்கெட்டை ஒரு 10 ரூபாய் 20 ரூபா ஜாஸ்தி வந்து இந்த இதில் வச்சுருப்பாங்க. இந்த ட்ரெயினில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கான்செப்டே கிடையாதுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்தாலும் அதே ஃபேர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும்.
லாஸ்ட் இயர் டிசம்பர்லேயே இந்த ட்ரெயினை சென்னை ஐசிஎஃப் வந்து தயாரிச்சிட்டாங்க. மார்ச் இறுதியில் இந்த ட்ரெயினை வெளியிடுறதா ஒரு அறிவிப்பு வந்துச்சு. ஆனாலும் வெளியிடலை. ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் பாலம் திறக்கும்போது இந்த ட்ரெயினை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏசி வெண்ட்டில் வந்து சின்ன வைப்ரேஷன் சத்தம் இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் வந்து திறப்பு வர வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சுங்க. ஏப்ரல் 19, 2025 இந்த ட்ரெயினை விட்டுட்டாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.